கோவத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நடக்க வேண்டிய காரியத்தை கொஞ்சம் பாருங்க. இதுக்கு மேல என்ன நடக்கணுங்கிற? அந்த தமிழ் ஒரு பக்கம் தாலியை கட்டிட்டு வந்து உக்காந்துட்டா, இன்னொரு பக்கம் அந்த சம்யுக்தா. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா. இதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிற அத்தையும் தடுக்க மாட்டேங்கிறாங்க. மீனாவும் எதுவும் சொல்ல முடியாம நின்னுகிட்டு இருக்கா. ஏங்க, அவளுக்கு அவ்வளவு திமிருங்க. எல்லாம் அந்த சிபி குடுக்கற இடம்தான். எப்படிங்க ஒரு பையனால இப்படி எல்லாம் இருக்க முடியும்? யாரையோ பழி வாங்குறதுக்காக இவளை வச்சு அந்த ராஸ்கல் கேம் ஆடிக்கிட்டு இருக்கான். ஆக மொத்தம் நம்ம பொண்ணு வாழ்க்கைதான் அந்தரத்துல நிக்குது. பாவங்க வெண்பா. என்னதான் அவ எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு சொன்னாலும் அவ மனசுல இன்னும் சிபிய நினைச்சுட்டு தான் இருப்பா. அவளால எப்படிங்க அதை தாண்டி வர முடியும்? தமிழ் ஒரு ஆள் பத்தாதுன்னு இவளும் இங்க இருந்து சித்திரவதை பண்ணுவாளா என் பொண்ண? அப்போ நம்ம கைய கட்டி வேடிக்கை பார்க்கணும். நான் விட மாட்டேன் அமுதா, விடவே மாட்டேன். கல்யாணம் நின்னப்பவே அந்த சம்யுக்தா பேக்ரவுண்ட செக் பண்ணுங்கன்னு சொன்னல, பண்ணீங்களா நீங்க? பண்ண. அந்த தமிழ் சொன்ன அத்தனையும் உண்மை. அந்த குடும்பமே உலக மக ஃப்ராடு. பணத்துக்காக மட்டும்தான் அவன் நம்ம சிபி கிட்ட பழகி இருக்கா. ஐயோ, அந்த குடும்பத்தை பத்தி எனக்கு ஒரு ஆதாரம் சிக்கி இருக்கு. அத வச்சு அவங்க ஆட்டத்தை காலி பண்ண போறேன். நீங்க என்னப்பா பண்ண போறீங்க? அந்த சம்யுக்தா இருக்கால, அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்ப போறீங்களா? ஆமாம்மா, அவளை அனுப்பியே தீரணும். இந்த தமிழ் கதையை எப்படி முடிக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா இவ வேற குறுக்க வந்து நிக்கிறா. பா, அவளை ஒண்ணும் செய்யாதீங்க. அவ இங்கே இருக்கட்டும். ஏய், முட்டாள் மாதிரி பேசாத. அன்னைக்கு அப்படிதான் அத்தை கிட்ட வந்து நீயா சிபிய மறந்துட்டேன்னு சொல்ற. இப்ப எல்லாருக்கும் போட்டியா நிக்கிற அந்த சம்யுக்தாவும் ஒண்ணும் பண்ண வேணாங்கிற. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? நீயே சிபி வேணான்னு நினைச்சாலும் நாங்க விட மாட்டோம். சிபி தான் இந்த ஜென்மத்துல உனக்கு புருஷன். இந்த வீட்டுல நாம இருக்கணும்னா அவனுக்கு உனக்கு கண்டிப்பா கல்யாணம் நடந்தே ஆகணும். அதுக்கு என்ன பண்ண போறீங்க? உங்ககிட்ட இருக்க சம்யுக்தா பத்தின ஆதாரத்தை காமிச்சு சிபியா தானே நம்ப வைக்க போறீங்களா? நீங்க சொன்னா அவர் நம்பிடுவாரா? வெண்பா, சும்மா இருமா. சின்ன வயசுல இருந்து அத பண்ணுவேன் இத பண்ணுவேன்னு சொல்லி ஆசைதான் காட்டுனீங்களே தவிர நீங்க ஒண்ணுமே சாதிச்சதா தெரியலப்பா. நீங்க திறமையான ஆளா இருந்திருந்தா அந்த கல்யாணத்தை நிறுத்தி மணமேடையில என்ன உட்கார வச்சிருப்பீங்கல்ல. வெண்பா,